பேத்தாளை பொது நூலகத்தின் விபுலானந்தர் வாசரோட்டம் நடாத்துகின்ற பௌர்ணமி தின இலக்கிய சங்கம நிகழ்வான நிலாமுற்ற நிகழ்வு இன்றைய தினம் 43வது நிலாமுற்ற அங்கத்தினை எட்டி இருக்கின்றது. இன்றைய நிலாமுற்றத்திலும் வளமை போன்று எங்களது பிரதேசத்தினைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளரினது நூல் தொடர்பாக பேச இருக்கின்றோம். அந்த வகையில் மட்டக்களப்பு நாவற்குடாவினைச் சேர்ந்த எழுத்தாளர் அமரர் தங்கன் அவர்களது தூண்டில் புழு எனும் சிறுகதை தொகுப்பு தொடர்பாக இன்றைய வாசிப்பு அனுபவத்தினை இந்த நிலாமுற்றத்தினூடாக பகிர இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எங்களோடு இன்று இணைந்திருக்கின்ற அத்தனை இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அந்த வகையில் நிகழ்வுக்குள் நேரடியாக செல்லலாம். இந்த தூண்டில் புழு சிறுகதை தொகுப்பு தொடர்பான ஒரு வாசிப்பு அனுபவத்தினை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேத்தாளை விபுலானந்தா கலை இலக்கிய மன்றம் மற்றும் விபுலானந்தர் வாசகர் வட்டத்தினுடைய உறுப்பினர் தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 43வது நிலாமுற்ற அவையிலே சிறு குழுமமாக குழுமி இருக்கிற அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கம். வளமையாக ஒரு நிலா ஒளியின் கீழே அனைவரும் அமர்ந்து ஒரு இஞ்சி பிளேண்டி கொண்டு கதைக்கிற ஒரு நிகழ்வு சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த இணைய வழியினூடாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ஒரு நிலாமுற்ற சூழலை மனதிலே நினைத்து கொண்டு அதை நம்ம உருவகப்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஒரு தூண்டில் புழுவாக இந்த இடத்திலே மாறி அந்த தூண்டில் புழு என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றியதாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தான் இந்த தங்கன் ஐயா அவர்கள். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னுக்கு இவரை பற்றிய பெரிதான விளக்கங்கள் எங்களுக்கு போதுமானதாக கிடைக்கப்பெறவில்லை. அதனால்தான் எழுத்தாளர் அறிமுகம் கூட இந்த முறை எங்களால் வழங்க முடியாமல் போனது. அதை விடுத்து இந்த நூலினுடைய முன்னுரையாக நம்முடைய மாவட்ட கலாசார இணைப்பாளராக காணப்பட்ட மலர்ச்செல்வன் ஐயா அவர்களது முன்னுரை தூசி தட்டப்பட்ட பிரதிகள் என்ற ஒரு ரீதியில ஒரு முன்னுரையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரையையும் தழுவி நான் இந்த நூலினுடைய அனுபவ பகிர்வுக்குள் நாம் செல்லுவோம். என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட 1959ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து எழுதி வருகிற ஒருவர் தான் இந்த தங்கன் என்று சொல்லப்படுகிற எழுத்தாளர். காலப்போக்கிலேயே நிறைய எழுத்தாளுமைகள் வெளிவராமலே போய்விட்டனர். இப்ப அந்த ஒரு நிலை இடம்பெறாமல் இருப்பதற்காக என்னுடைய கலாசார திணைக்களம் நிறைய எழுத்தாளர்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக அவருடைய பதிப்பு முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஒரு வழிவகையில் தான் என்னுடைய தங்கன் அவர்களது இந்த நூலும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது, தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மலர்ச்செல்வன் ஐயாவினுடைய இந்த முன்னுரையிலே நமக்கு தெரியும், அவர் போய் பார்க்கிற நேரம் ஒரு நடக்க முடியாத சக்கர நாற்காலியில இயங்குகிற ஒருவராகத்தான் காணப்பட்டார். அதற்கு பிறகு அவருடைய மகளினுடைய உந்துதலின் பேரில் தான் அவருடைய கதைகள் தொகுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1959ஆம் ஆண்டு கால பகுதியிலிருந்து எழுதி வரவர் இவர் தன்னுடைய சிமிலி விளக்கு என்ற சிறுகதை தான் அவருடைய ஆரம்ப சிறுகதையாக இருந்தது. அவருடைய இறுதி கால பகுதியிலே போர் என்ற ஒரு நாவலையும் எழுதி கொண்டிருப்பதாக மலர்ச்செல்வன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். அதற்கு பிறகு நூல் எல்லாம் வீட்டெல்லாம் போய் எல்லாத்தையும் சேகரித்த பிறகு திருப்பி போற நேரம் துரதிர்ஷ்டவசமாக அவரு உணர்வற்ற நிலையில வைத்தியசாலையில இருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த நூல் இருந்தது. இந்த சமயம் அவர் தற்சமயம் இந்த நம்மோடு இல்லை. இந்த நூலை பற்றி அறிமுகத்திற்கு சொல்வதற்கு முதல் இதை நான் சொன்னேன் என்று சொன்னால், நம்முடைய மாவட்டத்தை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய தமிழ் சமூகத்திலே நிறைய எழுத்தாளுமைகள் வெளிவராமலே, படைப்புகளாக வெளிவராமலே போகின்ற சூழல் இருக்கிறது. முடிந்த வரையிலே நம்முடைய இளம் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அது பழம்பெரும் எழுத்தாளுமைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இந்த பதிப்பு முயற்சிகளும் இடம்பெற வேண்டும் என்ற தவிப்பு இந்த நூலை வாசிக்கிற பொழுது எனக்கு ஏற்பட்டது. எனவே ஆரம்பத்தில் இது தொடர்பாக நான் கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே கூறிட்டு நான் இனிமேல் இந்த புத்தகத்தை பத்தி பார்ப்பேன். நான் இதை ரொம்ப பழைய காலத்தினுடைய எழுத்தாளர் சொல்லுகிற பொழுது அவருடைய எழுத்துகளும் அநேகமாக அப்படி இருக்கும் என்ற ஒரு தோரணையில் தான் போனேன். ஆனால் இவருடைய
10 சிறுகதைகள், கிட்டத்தட்ட 10 சிறுகதைகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு சிறுகதைகளும் ஏதோ ஒரு வகையிலே சமூகத்துக்கு முக்கியமானதாகத்தான் இருக்கிறது. அந்த சொல்லாக இருக்கட்டும், சுமைகளாக இருக்கட்டும், மண்ணாசையாக இருக்கட்டும், பொட்டணிக்காரன், வைராக்கியம், நாம் செல்லும் பாதை, புறப்பாடு, தரிசு நிலம், மருந்து, சின்னத்தம்பின் வருட பிறப்பு, பிச்சைக்காரன், கனல்கின்ற தணல், அழைப்பு வந்தது, செய்வினை, 14 சிறுகதைகள் இதிலே காணப்படுகிறது. இந்த 14 சிறுகதைகளுக்குள்ளும் சில ஒற்றுமைகளும் இருக்கும், சில தனித்துவங்களும் இருக்கும். அதையும் நான் பார்க்கிறேன். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு ஆக்க இலக்கியமாக இருந்தாலும் அதுல 2 தளங்கள் முக்கியம். ஒன்று அதனுடைய பாடுபொருள், இன்னொன்று அது வெளிப்படுத்துகிற விதம், அதாவது இலக்கிய செழுமை என்று சொல்லுவோம். இந்த 2னுடைய அடிப்படையிலும் இந்த சிறுகதையை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுல முதலாவதாக நாம் இந்த பொருள் அடிப்படையிலே பார்ப்பதற்கு முன்னுக்கு இந்த நிலாமுற்றத்தினுடைய அட்டை படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய அந்த நூலினுடைய முகப்பு ஒரு நிறைய கிளை விட்டு, அதாவது வேரோடு புடுங்கிய ஒரு மரத்தினுடைய அந்த அடிப்பக்கத்தை வெட்டி அதை ஒரு நிலைக்குத்தாக வைத்து அதில் இன்னொரு பக்கம் ஒரு ஒற்றை கண் இருப்பது போல அந்த அட்டைப்படம் இருக்கும். நான் பார்த்த உடனே இது என்னது அட்டைப்படம் இப்படி இருக்கு, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். தூண்டில் புழு என்ற தலைப்பு இருக்கிறது, ஆனால் உள்ளே வேறொரு அட்டைப்படம் இருக்கிறது, உள்ளே அப்படிப்பட்ட சிறுகதை இல்லை. அப்ப என்ன காரணமாக இருக்கும் என்ற ஒரு யோசனை இருந்தது. அதன் அடிப்படையிலே இதனுடைய அந்த 14 சிறுகதையை பார்க்கிற பொழுது நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தாலும் அதனுடைய தொகுப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த விவசாயமும் காதலும் இணைந்ததாகத்தான் இந்த கதைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது. காதல் என்று சொன்னால் அதனுடைய வெவ்வேறு பரிணாமங்கள்ல ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்ற விவசாயம் என்று சொன்னால் ஒன்று விவசாயத்தில் நல்லா ஒரு முன்னேற்றகரமானது இருக்கும், விவசாயத்தினுடைய இன்னொரு அந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று இன்னொரு நிலச்சட்டத்தை பத்தி பேசுவதாக இருக்கும். இப்படியாக அந்த விவசாயம் மற்றும் காதல்ங்கிற 2 அடிப்படையினிலே ஒரு பரந்தப்பட்ட ஒரு நோக்கி நிலையை நம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அப்பொழுது நான் யோசித்தேன், ஒரு பழைய எழுத்தாளர்கள் என்று சொன்னால், இல்லாட்டி ஒரு வெளியிலே வராத ஒரு எழுத்தாளர் என்று சொன்னால் ஏதோ ஒன்றை எழுத வேண்டும் என எழுதியவரோ என்று யோசிக்கிற பொழுது அப்படி இல்லை. ஏதோ ஒன்றை எழுத வேண்டும் என எழுதியவர் இல்லை, எதை எப்பொழுது எழுத வேண்டும் என அதை எழுதியவர் தான் இந்த எழுத்தாளர் என்றதை என்னால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையிலே காதலை பற்றி பார்க்கிற பொழுது அந்த சுமைகள், புறப்பாடு போன்றன கொஞ்சம் பேசக்கூடிய விதமாக இருக்கிறதை நான் சொல்ல வேண்டும். இப்ப ஆரம்பத்துல அந்த சொல் ஒரு காதல், ஒரு சேரா காதல், அநேகமான இடத்துல இந்த சேரா காதல், காதல் பிரிவுகள் அதிகமாக வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அந்த அந்த சொல்லாக இருக்கட்டும், சுமைகளாக இருக்கட்டும், புறப்பாடாக இருக்கட்டும், செய்வினையாக கூட இருக்கட்டும், இதுல எல்லாம் இதனுடைய சாயல் இருந்து கொண்டே இருக்கு. இன்னும் அவருடைய இந்த அந்த படைப்பாக்கத்திலே அவருடைய இந்த பொருள் அடக்கத்திலே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்னென்றால், இந்த இனக்கத்தை பற்றி பேசியிருப்பார். அதாவது இஸ்லாம் மற்றும் தமிழ் இந்த 2 சமூகங்களை இணைப்பாக்கம் செய்யற ஒரு கதை கூட இருக்குது. என்றால் நாம் தமிழ் சமூகம் என்று நம்மளுடைய சமூகத்தை மட்டும் அதிகமாக பிரயோகப்படுத்தாமல் இரண்டையும் ஒன்றிணைத்து சொல்கின்ற ஒரு கதைகள் கூட நன்றாக இருக்குது. உதாரணமாக இந்த பொட்டணிக்காரன் என்றதுல ஒரு வறுமையோடு போராடுகிற ஒருவர், இந்த கடன் தொல்லையால போராடுகிற ஒருவர், இந்த பொட்டணிக்காரன், அவனுக்குள் இருக்கிறான இந்த மனிதநேயம், அது எப்படி ஒரு இனம் தாண்டி நம்முடைய மட்டக்களப்பு சமூகத்துல இருக்கிறது என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான இந்த தூண்டில் புழு என்கின்ற சிறுகதை தொகுப்பிலே மட்டக்களப்பினுடைய தனித்துவத்தையும் நம்முடைய பண்பாட்டு சூழலையும் அழகாக நாம் அங்கங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நாம் இன்னும் அதனுடைய வெளிப்பாட்டு மரபுகள் போகிற பொழுது இன்னும் நாம அதை பற்றி பேசலாம். ஆகவே அந்த நம்மளுடைய மண் சார்ந்த படைப்புகளை நாம் பதிப்பிக்க வேண்டும் என்ற தாகம் முன்னுரையை தாண்டி கதைகளை படிக்கின்ற நேரமும் கூட எனக்குள்ள ஏற்பட்டது. நிறைய நம்மளுடைய மண் சார்ந்த விடயங்கள் வெளிவர வேண்டும் என்று. என்றால் ஒரு இலக்கியம் என்பது நம்ம ஒரு ஆக்க இலக்கியம் என்று தாண்டி அது ஒரு இலக்கியம் வரலாறாக கூட பேசப்படும்.
அதனால்தான் வரலாற்றை கற்பதற்குரிய மூலாதாரங்களில் இலக்கிய மூலாதாரங்களையும் ஒன்றாக வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற இலக்கியங்களும் ஒரு வரலாற்று ரீதியான நம்முடைய நிலப்புலங்கள் சார்ந்த ஒரு ஆவணப்படுத்தலையும் செய்யும். உதாரணமாக எஸ்போவினுடைய கதைகளாக நாம் எடுக்கலாம். அதே போல ராசரத்னம் ஐயாவினுடைய துரைக்காரன் என்ற நாவலில் வருகிறான் அந்த மல்லிகை தீவு, ஒட்டியாரக்குடா, அந்த மகாவலி கங்கை அண்டிய பிரதேசங்கள், இது எல்லாவற்றையும் ஒரு ஆவணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது போல நம்முடைய ஆமோசி வேலழகன் ஐயாவினுடைய நாவலாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், அனைத்துமே அந்த காலத்துல என்ன காடு வளம் இருந்தது, என்ன நகரம் இருந்தது, ஒரு நகரத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு நம்ம எப்படி பயணப்பட வேணும், அந்த பாதைகள் எப்படி இருந்தது, அது எப்படி கடினமாக இருந்தது, எப்படி சுவாரஸ்யமாக இருந்தது, நம்முடைய சமூகம் எப்படி இருந்தது, நம்ம சமூகத்தினுடைய நிலைத்திருப்பு என்ன, எப்படி கூட்டிணைவாக நம்ம செயற்பட்டோம் என்ற பல விடயங்களை நம் பண்பாட்டு சார்ந்த பிரதேசம் சார்ந்த ஒரு ஆவணப்படுத்தலாகவும் இலக்கியங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே நம் பிரதேசம் சார்ந்த ஒரு படைப்பாக்கங்களை பதிப்பிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் தங்கனையா அவர்களுடைய இந்த கதைகளை வாசிக்கிற பொழுது கூட சில இடங்கள் சில பகுதிகள் இப்படி இருந்தது, அந்நியோன்யம். இன்றைக்கு நாம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். சில நம்முடைய மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டா கூட இந்த ஒரு இடம் சார்ந்த சில முரண்பாடுகள் இருக்கு. வெளிப்படையா சொல்ல போனா இந்த கல்முனை பிரதேச பிரச்சனையாக இருக்கட்டும், அடுத்தது மருதமணி சார்ந்த பிரச்சனையாக இங்க நம்முடைய மட்டக்களப்புக்குள்ள இருக்கிறான உள்ளக பிரச்சனையாக ஆகட்டும், இப்படி ஒரு இனம் சார்ந்த பிரதேசம் சார்ந்து நாம் பிரிந்து நிக்கிற நிலையிலே கொஞ்ச காலத்துக்கு முதல் எப்படி இந்த சமூகம் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, எப்படி நம்ம ஆக்கள் ஒரு நல்லிணக்கத்தினூடாக சமூகத்தை கட்டமைத்தார்கள் என்பதை இந்த கதைகள் நமக்கு வெளிப்படுத்தும். அதுல ஒன்றுதான் இந்த பொட்டணிக்காரன்ற கதையை கூட நாம் எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு இஸ்லாமிய அந்த பொட்டணி வியாபாரம் செய்கிற துணி வியாபாரம் செய்கிற ஒருவர் நிறைய பேரால கடன் வாங்கப்பட்டு நிறைய பேர் அவருக்கு போய் ஏசுறாங்க இந்த கடன் தாத்தான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, தன்னிட்ட கடன் வாங்கின ஒரு ஆளு இன்றைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட போய் காசு வாங்கி ஆகணும்ன்றதுல ஒரு இதுல முதிச்சு போறாரு. போய் என்னது 2 கதை கேடு நாக்கப்புடுங்கிற மாதிரி கதை நம்மடாக்குற வார்த்தை பிரியம் நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கதை கேட்கணும்ன்ற போறாரு. அப்படியே போயிட்டு இருக்க போய் பார்த்தா அந்த ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் எப்படி கஷ்டப்படுறான்னு வந்துட்டு போய் நாம எப்படி நம்ம கடனை கேட்கிற, இப்ப எனக்கு கடன் சுமை இருக்கு, அவன் போய் கடன் கேட்கிறவனுக்கு தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அது வறுமையும் கண் நோக்குறான், கடைசியில எப்படி அந்த கேட்டான இல்ல என்ன நடந்தது என்றுதான் கதை. இப்ப இது நம்முடைய உயர்தரத்துல நெருக்கடி என்ற ஒரு சிறுகதை இருக்கு. நெருக்கடி என்ற சிறுகதையும் அவ்வளவு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கதை. வறுமையே அப்படியே ஒரு வறுமைய வர்ணனையில காட்டினா அதுவும் அழகுதான், இலக்கிய ரீதியான ஒரு அழகுதான். என்ன வறுமையும் கூட வர்ணனையா காட்டின ஒரு கதைதான் நெருக்கடி. அப்படியான ஒரு அந்த நெருக்கடி சார்ந்த அது போல இல்லாவிட்டாலும் அந்த நெருக்கடியில இருக்கிற அந்த வறுமையினுடைய தன்மையை உரையாடல்களினூடாக இந்த பொட்டணிக்கார் என்ற கதையிலே நாம் பார்க்கலாம். நெருக்கடியிலே ஒரு கதாபாத்திரத்தினுடைய பார்வையிலே ஒரு சம்பவமாக வறுமையை வர்ணனையாக காட்டியிருக்கும். அந்த பொட்டணிக்காரர்களே உரையாடல்களின் மூலமாக அந்த வறுமையினுடைய கோரத்தை நம்மால் உணரக்கூடிய அளவுக்கு வைக்கிறார். இதுதான் அந்த ஒரு கதாசிரியரின் கதை சொல்லுகிற விதத்தில் இருக்கிறான வெற்றி நிலையாக இருக்கிறது. அந்த வகையில இந்த கதை அவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது. அதனோடு இணைந்து பார்க்கிற பொழுது பொருளடக்கம் சார்ந்து நாம் வருகிற பொழுது இந்த நம்முடைய பிரதேசத்திலே இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டமானது பெரும் தாக்கத்தை சமூக மட்டத்துல ஏற்படுத்தியிருந்தது. நம்முடைய சமூக மட்டத்தில் சில பிரச்சனைக்கு எடுத்து அது ஒரு காரணமாகவும் தீர்வாகவும் இருந்திருக்கிறது. அதனுடைய வரலாறுகளை பார்க்கிறது. அப்படி இந்த மட்டக்களப்பு வாழ் விவசாயிகளுக்கு இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் ஏற்படுத்தியான தாக்கம், நம்முடைய மக்கள் எப்படி விவசாய நிலங்களை பறிகொடுத்து கஷ்டப்பட்டார்கள் என்றதை சில கதைகள் மீத அப்படி காட்டியிருப்பார். உதாரணமா நாம் செல்லும் பாதையாக இருக்கட்டும், மண்ணாசை, தரிசு நிலம் போன்ற கதைகளே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பண்மையில கூட நமக்கு தெரியும் அந்த மயிலத்தன்மடு மாதவன் பிரச்சனை, அதுக்கு பின்னணி இருக்கிறதான நம்முடைய உள்நாட்டு அரசியல், இன ரீதியான முரண்பாடுகள், தொழில் ரீதியான முரண்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இது போலதான் அந்த காலத்திலும் கூட இந்த
சில திட்டங்கள் எப்படி ஒரு திட்டமிடப்பட்ட திட்டங்கள் எப்படி ஒரு சமூகத்தை பாதித்தது, ஒரு சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தில் எந்த அளவான தாக்கத்தை செலுத்தியது, அது அவங்களுடைய மானிடவியலிலே எப்படி ஒரு தாழ்வுற்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தியது என்றவாறான இந்த கதை ஓட்டங்கள் உண்மையிலே நாம் என்னுடைய இறந்த கால சமூகத்தை தன்னுணர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மை அது வைத்திருக்கிறது. அது போல இன்னும் நாம் மேலே பார்ப்போம் என்று சொன்னால் இந்த கிராமிய பண்பாடு நிறைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் சார்ந்த விடயங்களும் இருக்கு. இந்த நம்ம செய்வினை என்றதுல இந்த சுடலை வைரவனுக்கு குறும்பரை கழிப்பு செய்யற சடங்காக இருக்கிறது. இதுகள் கூட நாம் அவ்வப்போது காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அவருடைய இந்த பொருள் அடக்கம் சார்ந்த ஒரு இலக்கியத்திலே தான் என்ன விஷயத்தை சொல்ல போகிறேன் என்ற அடிப்படையிலே நான் இதனை பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் இரண்டாவது அதை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அதுவும் மிச்ச ஒரு ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒன்றாக தான் இருக்கிறது. உதாரணமாக மொழிநடைய சொல்லுவோம். ஒரு இலக்கியத்துக்கு மொழிநடை என்பது மிக முக்கியம். எப்படி தன்னுடைய கருத்துக்களை தான் சொல்ல வர இந்த பாடுபொருளை வாசகர்களுக்கு உணர்வோடு கலந்து கொடுக்க வேண்டும், எப்படி அவர்கள் மனதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் மொழிநடையினுடைய பங்கு காத்திரமானது. அந்த மொழிநடையையும் கையாண்டிருப்பார். அதிலே ஒரு ஒரு தனித்துவமான விடயம் என்னென்று சொன்னால் அந்த அந்த மொழிநடைகளிலே நம்முடைய மட்டக்கிழப்பு சார் வார்த்தை பிரயோகங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்படி காணக்கூடியதாக இருக்கு. எப்படியும் நம்ம மட்டக்களப்பானும் சந்திச்சு அப்படி இருக்கும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படியாகத்தான் அவருடைய சொற்சேர்க்கைகள் எல்லாம் இருக்கு. உதாரணமாக இந்த வாய்ப்புள்ள குதப்புறன்றது, பிறகு மரா, கனகாட்டு, கக்கிசம், அரியண்டம் நிறைய நம்மளுடைய வழக்கு சொற்களை அந்த இடத்தில் பொருத்தமான இடத்திலே கையாண்டிருப்பார். அது அந்த மொழிநடையுடைய கையாள்கைதான் அந்த படைப்பு எந்த அளவு மண்வாசம் மிக்கது, அந்த பண்பாடுகளை பேசுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த இது நம்ம வேற நாட்டு இலக்கியங்களோட ஒப்பிட்டோம்னா தென்னிந்திய இலக்கியத்திலே ராஜநாராயணன் அவர் அதிகமாக இந்த வழக்குகளை பாவிக்கக்கூடியதா ஒருவராக இருப்பார். நிறைய பேர் பாவித்துக் கொண்டிருக்கார். ஆனா இந்த ஈழத்திலே குறிப்பாக இந்த ஈழத்திலே மலையகம் சார், யாழ்ப்பாணம் சார், வடபுலம் சார், இந்த கிழக்கிழங்கை சார்ந்த இந்த தனித்துவங்களையும் இலக்கியங்கள் பேச வேண்டும். அது இலக்கியத்தினுடைய தரத்தை உயர்த்தும் என்பது இதிலே நாம் அங்கங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த எழுத்தாளரின் நடையை கணிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பிரிப்புகளை, ஒவ்வொரு விதமான சில அனுமானங்களை வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே பொதுவாக சொல்ல போனால் ஒரு நடை என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் செயல், வெளிப்பாடு, வர்ணனை, உரையாடல், சுருக்கம், மாற்றம் என்ற அடிப்படையிலே ஒரு படைப்பினுடைய மொழி நடையை நாம் அனுமானிக்க கூடியதாக இருக்கு. அதன் அடிப்படையில இந்த கதையை பார்க்கிற பொழுது அந்த கதை மாந்தர்களுடைய செயற்பாடுகள் என்ன, அதுகள் மூலமாக நாம் அந்த பாடுபொருளை விலகிக் கொள்ள இருக்கும். அதே போல வெளிப்பாடுக்குள்ள ஒரு உரையாடல் மட்டும் வெளிப்பாடு அது அந்த வெளிப்பாடு என்பது ஒரு கதாபாத்திரம் தனக்குள்ளாக எப்படி வெளிப்படுத்துகிறது, வேற சமூகத்துடனான எப்படி வெளிப்படுத்து, அவனுடைய உளவியல் சார்ந்தாக நாம் அதை பார்க்கக்கூடியதாக. அதே போல வர்ணனை, ஒவ்வொன்றுடைய வர்ணனை அப்படியாக இருக்கு. அதே போல உரையாடல் சொன்ன மாதிரி இந்த பொட்டுனிக்கான்ற கதையிலே அந்த வறுமை தொடர்பான உரையாடல்கள் அப்படி இருக்கும். அதுவும் கூட ஒரு முக்கியமானதாக இருக்கு. அடுத்து சுருக்கம், சில அணிகள் கூட மிகவும் அழகாக இருக்கும். எனக்கு ஒரு கதையில வரும், அவருக்கு ஒற்றை இறக்கை இழந்த காகம் நிலத்தில் விழுந்து மற்ற இறக்கையை போட்டு அடித்துக் கொள்வதை போல நெஞ்சு படபடத்தது என்று மிகவும் அருமையான ஒரு அணியாக நாம் அதை பார்க்க வேண்டும். அது கதை எப்படின்னு சொன்னா புறப்பாடு என்ற ஒரு சிறுகதையிலே வருவதானது, ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கிறாங்க, சேர முடியாமல் போகுது. அந்த காதலிங்களுடைய அண்ணனை தான் இந்த பெண் திருமணம் முடிப்பதாக போய்விட்டது. இப்ப ஒரே வீட்டிலே கணவன், முன்னாள் காதலனான அந்த கணவனுடைய தம்பி, மாமியார், இவ்வளவு பேரும் வாழுகிறார்கள்.
அப்ப அவளுக்கு அந்த ஒரு உலக்லேசம் நல்ல கணவன் தான், ஆனா தன்னுடைய பழைய காதல் நினைவுகள் வந்து கொண்டிருக்கு. அப்ப ஒரு கட்டத்துல ஒரு அசம்பாவித மாதிரி அவங்க 2 பேரும் தன்னுடைய பழைய நிலைக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு பிறகு இவைக்கு ஒரு பயம் வருது. தன்னுடைய கணவன் என்ன பார்த்தாரா? ஏன்னா அந்த சம்பவம் நடந்து முடிய அவருடைய கணவர் வந்து போற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அந்த கணவன் வந்து போனதுல இருந்து கதையினுடைய அந்த ஒரு திருப்பு முன வாரம் மட்டும் ஒரு மாதிரி வாசிக்கிறவர்களுக்கு நகர முடியாமல் இருந்த ஒரு கட்டமான இந்த இந்த சிறுகதைகள்ல அதுதான். அந்த பயம் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய முன்னாள் காதலனான தன்னுடைய கணவனுடைய தம்பிகிட்ட நான் இப்படி இந்த ஒரு கொஞ்சம் கதைச்சது தன்னுடைய கணவன் எப்படி விளங்கி கொண்டிருப்பானோ என்ற ஒரு பயம் இருக்குதானே. அந்த பயத்தை கடத்திய விதம், அந்த வார்த்தைகளை கொண்டு வந்தது, அது ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவத்தை நேர்த்தியாக அடுக்கியது, அதுக்கு பின்னான அதுக்குரியான அந்த சூழ்நிலைகளை கதாசிரியர் வகுத்தன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஒரு 1.5 பக்கத்துக்கு அந்த ஒரு அந்த கதகதப்பு இருந்தது. அது வாசகர்களுக்குள்ளும் இருந்தது, எனக்குள்ளும் இருந்தது. என்ன ஆகும் இப்ப கணவன் பார்த்திருப்பாரா, கணவன் இப்ப எப்படி ட்ரீட் பண்ண போறாரு என்ற மாதிரி ஒரு எண்ணப்பாடாகவே இருந்தது. கணவனும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் தலை இடிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் பயத்தை கூட்டுது. அப்ப இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, அப்படி ஒரு கொஞ்ச நேரம் என்னவா நடக்க போகுதுன்னு சொல்லி போகணும். அந்த சூழ்நிலை வச்சு ஒரு ஓமைதான் இது. ஒற்றை இறக்கை இழந்த காகம் நிலத்தில் விழுந்து மற்ற இறக்கையை போட்டு அடித்துக் கொள்வதை போல நெஞ்சு படபடத்தது என்று சொல்லியிருப்பார். அப்ப எப்படி ஒரு ஒற்றை இறகு இழந்துட்டு அடுத்த இறகோட இருக்கிறவனுக்கு அது வலி, ஆனா அந்த இன்னொரு இறக்கை படபடக்கும். அப்ப இந்த 2 கட்டான் மனநிலை இப்படி ஒரு அழகான ஒரு அணிகளை, அது பொருத்தமான அணிகளை ரொம்ப அழகா கையாண்டிருப்பான். எனவே இந்த ஒட்டுமொத்த கதையிலே இந்த ஒரு அந்த சம்பவம் கொண்டு போன அந்த கதையை நகர்த்தின விதமும், அதுக்கு இவர் கையாண்ட இந்த ஒரு அணியும் ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. இதுதான் எனக்கு என்னை ரொம்ப ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு பரப்பாக இருக்கிறது. இப்ப இதை நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல ஒரு அடிக்கடி இந்த சூனிய வழி, சூனியம் இந்த மாதிரியான பூச்சிய நிலை, சூனிய வழி என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கு. இப்படியாக இவருடைய ஒவ்வொரு கதைகளும் ஏதோ ஒரு விதத்திலே அது பொருளடக்கத்தை ஆனாலும் சரி, அதை வெளிப்படுத்திய நம்முடைய பண்பாடு சார்ந்த சொல்லாடலிலும் சரி மிகவும் நேர்த்தியான சில விடயங்களை வைத்திருப்பார். அது குறிப்பாக இந்த கணவன் மனைவி விவகாரங்கள் அது வந்து ஒவ்வொரு அந்த பால்நிலை ரீதியாக பாலியல் ரீதியான ஒரு விமர்சன இலக்கிய விமர்சனம் பாணியில நம்ம கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா அவள் அவ்வளவு மேலோட்டமாக அத பத்தி சொல்லியிருப்பாரு. எனவே அப்படி ஒரு ரீதியில ஒரு பொதுவான இலக்கிய பார்வையிலே இந்த கதைகள் எல்லாத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது என்றதையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. மேலும் என்னடா எனக்கு சில இடங்கள்ல இடங்கள்ல என்னடா அப்ப இது இப்படி இருந்திருக்க கூடாதுன்னு சொன்னா, அவருடைய சுமைகள் என்ற ஒரு கதை இருக்கு. எப்பயுமே சிறுகதைகள் வந்து ஒரு நேரம் ஒரு மணி நேரத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு நாள் நடக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு கிழமையாக இருக்கும், சில மாதங்களாக இருக்கும், சில வருடங்களாக இருக்கும். ஆனா இந்த கதை வந்து மிக நீண்ட காலப்பரப்பை கொண்டிருந்ததாக இருந்தது. அப்ப இதை ஒரு சிறுகதை, ஒரு நாவல சிறுகதையா சுருக்கிறது போல இருந்துச்சு. அதனால அது கொஞ்சம் இந்த காலத்தை கையாள்வதுல சில நுட்பங்களை பயன்படுத்திருக்கலாம் என்ற ஒரு நெருடல் ஒன்று இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல ஒரு இளம் பேராயத்துல இருக்கிற நேரம் ஒரு கட்ட பாவாடையோட தெரிஞ்ச ஒரு இளம் பெண் மீது இருக்கிற அந்த ஈர்ப்பு, அவரை ஒவ்வொரு டைமும் அந்த அந்த பெண்ணை இவர் சந்திக்கிற நேரம் சொல்லி இவர் கல்யாணம் முடிச்சு வந்த நேரம் அவங்க இப்படி இருந்த, அப்புறம் இவருக்கு பிள்ளைகள் பெரியான அப்படி இருந்த, அதுக்கு பிறகு இவரு நல்ல இந்த ரிட்டையர் ஓய்வு நிலையில் இருக்கக்குள்ள வந்து பாக்குறேன் அந்த பெண் அப்படி இருக்கா என்ற அந்த இது ஒரு ரொம்ப கால நீடிப்பா இருக்கு. கொஞ்சம் சுருக்கி இருந்தா இல்லாட்டி அதுக்கு அந்த சுருக்கத்தை கூட ரொம்ப அழகா நேர்த்தியாக கையாண்டிருந்தா அந்த கதையில வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொரு கதைகளும் ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய கடந்த காலத்தினுடைய ஜீவனோபாயத்தை எல்லாவற்றையும் பேசுகிற ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. ஆகவே நம்மளுடைய தூண்டில் புழு தங்கன் ஐயாவினுடைய தூண்டில் புழு என்ற சிறுகதை தொகுப்பை நாம் அனைவரும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த கதைகள் ரீதியாக பிரியமா இருக்கிறவர்கள், அதே போல இந்த மட்டக்களப்பு சார்ந்த இலக்கியங்களை ஆய்வு செய்பவர்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள்,
மட்டக்களப்பு சார்ந்த சொல்லாடல்கள் பற்றி தேடுகளுக்கு இந்த நூல் ஒரு நல்ல நூலாக இருக்கும் என்பதையும், இந்த ஒரு பொதுப்படையான ஒரு இலக்கிய விமர்சனத்தையும் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு நிலாமுற்ற நிகழ்விலே நேரடியாக நிலா ஒளியிலே அனைவரையும் சந்திக்கலாம் என்று மகிழ்வோடு அந்த நாளுக்காக காத்திருந்து விடைபெற்று சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமிழூரால். ஐயாவினுடைய இந்த புத்தகத்தினை மிகவும் ஆழமாக இந்த நிலாமுற்றாவையிலே விமர்சனம் செய்த தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வானது தற்சமயம் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக இணையமூலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வளமையாக இந்த நிலாமுற்ற நிகழ்வானது நூலக முற்றத்திலே இடம்பெற்று வருவது வளமை. நான் நினைக்கின்றேன் அடுத்து வருகின்ற 44வது நிலாமுற்றம் எமது நூலக முற்றத்திலே இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள் இந்த நூல் தொடர்பாக அல்லது இந்த நூலின் எழுதுனர் தொடர்பாக அல்லது இந்த நிலாமுற்ற நிகழ்வு தொடர்பாக கருத்துரை வழங்கலாம். உங்களது ஆலோசனைகளையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். மிக நல்லதொரு நிகழ்வு. நான் ஃபேஸ்புக்கில் தட்டி கொண்டு போகும் பொழுது உங்களுடைய அறிவித்தலை பார்த்து தான் அதிலே நுழைந்தேன். கதைகள் நான் படிக்காதபடியால் கதைகளை பற்றி அபிப்பிராயம் சொல்ல முடியாது. ஆனால் விமர்சனம் மிக அழகாக இருந்தது. கதைகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தூண்டியது. தங்கன் என்ற எழுத்தாளரை கதைகளை நான் இதுவரையில் படித்ததில்லை. சில வேளை பத்திரிகைகளில் வந்திருக்கலாம், தவறப்பட்டிருக்கலாம். ஆனால் தமிழூரால் சொன்னபடி பார்க்கும் பொழுது அந்த தொகுப்பை நான் படித்தாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சி செய்வோம் என்று நினைக்கின்றேன். அடுத்து இந்த விமர்சனம் செய்கின்ற பொழுது ஒரு 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 விஷயத்தை இவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கால இடைவெளி, சிறுகதைக்கான கால இடைவெளி பற்றி. உண்மையிலே சிறுகதை என்று சொல்லப்படுவது ஒரு சிறு பொறிதான். இது இப்பொழுது சிறுகதை எழுதுபவர்களுக்காக நான் சொல்லுகின்றேன். இந்த குதிரை பந்தயம் போன்றது சிறுகதை என்று அனுபவம் வாய்ந்த பல எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிறுகதை காலம் தாண்டி போகின்ற பொழுது அது அதனுடைய சுவையை விட்டு விலகுகின்றது. அது குறுநாவலாக போகின்றது அல்லது நெடுங்கதை என்ற வடிவத்தை அது எடுக்கின்றது. ஆனாலும் இப்போவும் சில எழுத்தாளர்கள் சில காலம் தாண்டிய கதைகளை, அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி காலங்களை அடிப்படையாக கொண்டு சில கதைகளை எழுதி அவற்றை சிறுகதைகள் என்று போடுவது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் அது சிறுகதையினுடைய கட்டுப்பாட்டுக்குள், அதனுடைய வரைவுக்குள் வரவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள் சிறுகதைக்கு ஒரு வரவு இல்லை, இதுவரையில் நிறுவவில்லை. அது அப்படி சொல்வது தவறு. சிறுகதைக்கு வரைவு அது இப்பொழுது உருவாகிவிட்டது. சிறுகதை என்பது ஏதோ ஒரு சம்பவத்தை சிறப்பாக சொல்லிக் கொண்டு போவதுதான் சிறுகதை என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே தமிழூரால் அதை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். அது குறுநாவலுக்கு போயிருக்கலாம் என்று அவர் சொன்ன அபிப்பிராயம் சரியான ஒரு அபிப்பிராயம். தொடர்ந்து நீங்கள் இப்படியான இந்த நிகழ்வுகளை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் முற்றத்திலே செய்ய போகிறதாக கூறியபடியால் நாங்கள் முற்றத்துக்கு வர முடியாதவர்கள். நாங்கள் 1000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கிறோம். இடைக்கிடை இப்படியாக வந்தீர்களானால் நாங்களும் உங்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இடைக்கிடை வாரங்களைப்படி நிலாமுற்றத்திலே செய்வது மிக அழகு. அது அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஆசை. ஆனால் காலவங்களை நாட்டை விடுகிறது. நாங்கள் வேறு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த நிகழ்வுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களை சேர்ந்தவர்கள் சிறுகதை எழுதக்கூடியவர்கள் இருந்தால் சிறுகதை மஞ்சரிக்கு அவர்களுடைய சிறுகதைகளை அனுப்பி வைக்க சொல்லுங்கள். எழுதப்படுகின்ற ஒவ்வொரு சிறுகதைக்கும் நாங்கள் 1000 ரூபாய் சன்மானமாகவும் அவர்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த ஊக்குவிப்பு தொகை அவர்களுக்கு பல வழிகளிலே உதவி செய்யும் என்பதனால் சிறுகதை மஞ்சரியினுடைய இந்த இமெயில் தமிழூரால் அவர்களிடம் இருக்கின்றது. அதை பெற்றுக்கொண்டு இந்த இதிலே பங்கு பெற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் தயவு செய்து சிறுகதை மஞ்சரிக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்க பல்லாண்டு. நன்றி ஐயா.
நாங்கள் நூலக முற்றத்திலே நடத்தினாலும் இணையம் ஊடாகவும் எங்களது புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஆர்வலர்களை இணைப்பது வழமை. நான் நினைக்கிறேன் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு இந்த நிலாமுற்றத்திலே எங்களது நிகழ்வு சிறப்பாக இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி. வணக்கம் பிரகாஷ், 680 சந்திரலிங்கம் கதைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்கள் நீண்ட காலமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இணைவதற்கு நான் பல கட்டங்களில் நான் முயற்சி செய்த போதும் எனக்கு அது முடியாமல் போனது. இப்பவும் நான் ஒரு வீட்டிலிருந்து அப்பால் ஒரு இடத்திலிருந்து தான் நான் உங்களுடன் இணைந்து கொண்டு அந்த சகோதரியின் அந்த விமர்சனத்தை நான் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையில் தமிழ் ஊரால் அனுஷ்டிகா அவ உளமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவருடைய அந்த அந்த உச்சரிப்பு, அதை கொண்டு சென்ற விதம், நல்ல இனிமையான வாய்ஸ், அந்த சொற்பதங்களை உச்சரிக்கின்ற போது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு அவ அதை சொல்லி கொண்டு போனாவும் அழகாக இருந்தது. நான் தொடர்ந்து என்னால் இணைய முடியாத நிலைமை இருந்தும் கூட அந்த அனுஷ்டிகாவினுடைய அந்த செயல்பாடு என்னை மிகவும் கவர்ந்தெழுத்திருக்கின்றது. தொடர்ந்து நானும் உங்களுடைய இந்த செயற்பாடில, நான் பெரிய சிறுகதை எழுத்தாளன் அல்ல, சும்மா சின்ன சின்ன சிறுகதைகளை எழுதுறது வழக்கம், இந்த நாடகங்கள் அது இதெல்லாம் செய்வதுதான். இருந்தாலும் உங்களோட இந்த பணி பாராட்டத்தக்கது. எங்களுடைய தமிழ் உலகுக்கு இது உங்களுடைய, குறிப்பாக உங்களைத்தான் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நூலகர். எங்களுடைய பேத்தாளை நூலகமானது இன்று உயர்ந்து நிற்பதற்கு அதை ஏற்பாடு செய்து தந்தவர் ஒருவர் இருக்கிறார். இருந்தாலும் அதை கொண்டு இயக்குவதில் உங்களுடைய பணியை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே இதே மாதிரியான உங்களுடைய நிலாமுற்ற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு செய்யுங்கள். எங்களால் இயன்ற ஆதரவு ஒத்தாசையில் உங்களுக்கு நிறையவே இருக்குது என்பதையும் நான் கூறிக்கொண்டு, மீண்டும் எங்களுடைய தமிழ் ஊரால் அனுஷ்டிகா அவட முகத்தை காட்டாமல் கைத்து கொண்டிருந்தா, முகத்தை காட்டி கழிச்சிருந்தால் சிலவளை நமக்கு தெரிஞ்ச ஆளாம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்த போதும் இனி வரும் இந்த நிகழ்வுகள்ல நீங்க முகத்தை காட்டி பேசுவது போன்று எங்களுடைய தமிழ் ஊரால் எனக்கு மிகவும் பெயரும் எனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது. முகத்தை காட்டி அதை செய்திருந்தால் இன்னமும் எங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். அது குற்றமாக நான் சொல்லவில்லை, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அத்துடன் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு வெளிநாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிற முருகேசு ஐயா, அவருக்கும் நான் நல்ல குறுகிய நேரத்துல அவருடைய சிறுகதை சம்பந்தமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அவருக்கும் நான் நன்றியை கூறி, உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். தமிழூரால் பேத்தலை பொது நூலகம் சார்பில் பேத்தலை பொது நூலகத்தின் வாசகர் வட்டம் நடத்துகின்ற சகல நிகழ்வுகளிலும் பங்கேற்பது வழமை. அவர் கடந்த வாரம் நூலகத்தினால் நடத்தப்பட்ட நூலரங்கத்தில் கூட தனது வாசிப்பு அனுபவத்தினை, ஒரு நூல் தொடர்பான வாசிப்பு அனுபவத்தினை பகிர்ந்திருந்தார். சந்திரலிங்கம் சாரை பற்றி சொல்லணும். எனது ஆரம்பகால ஆசிரியர், மிகவும் மதிப்புக்குரியவர். எங்களை தமிழ்த்தின போட்டி சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் எங்களை வழிநடத்திய ஆசிரியர்கள் மிகவும் முக்கியமானவர் சந்திரலிங்கம் சார். உங்களது பணிதான் எங்களை மேம்படுத்துவதற்கு எடுத்த முயற்சி தான் இன்று வரை எங்களை கொண்டு வழி நடத்துகின்றது என்கின்ற விடயத்தினையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக பேத்தலை பொது நூலகத்தினுடைய செயற்பாடுகளில் நீங்கள் அனைவருமே இணைந்து எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். வேறு யாராவது தங்களது கருத்துக்களை கூறுவதால் கூறலாம். வணக்கம். வாழ்த்துக்களை தெரிவிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக தயாரன் சார், தயாரன் ஐயாவோட சொல்லியாகணும். எனக்கு என்ன மன வருத்தம் என்று சொன்னா, தயாரன் ஐயாவோட கரும்பலகைய நாம போன லாமுற்றத்துல பேசியிருந்தோம். ஒரு கல்வியல் நோக்குல அந்த கரும்பலையை பற்றி நான் பேசினேன். அந்த இடத்துல ஐயா இல்லைன்றது கொஞ்சம் மனவேதனையாக இருந்தது. அதுக்கு பிறகு அண்மையில சிறுமஞ்சனியினுடைய சிறுகதை விமர்சனம் ஒன்றுல நான் கலந்து கொண்டிருந்தேன். நான்
15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதன் மூலமாக ஐயாவுடைய அறிமுகம் இன்னும் பரிச்சயமாக கிடைச்சது. அங்கேயும் ஆதவன் ஐயாட ஒரு கதையை விமர்சனம் செய்திருந்தது. நிறைய நல்ல ஒரு மூத்த இலக்கியவாதிகளினுடைய பெரிய ஒரு அறிவும் அனுபவ பகிர்வுமாக எனக்கு கிடைச்சது. ஐயாவை மீளவும் எங்கட அவையில சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். தொடர்ந்தும் நாம பயணிப்போம். அதே போல நம்முடைய பிரதேசம் சார்ந்து சிறுகதை எழுதுறவங்க, சிறுகதையை விமர்சனம் செய்யறவங்களையும் நாம சிறுகதை மஞ்சுரையினுடைய தளத்துக்கு கொண்டு போகவும் நாங்க தயாரா இருக்கிறோம் என்றதையும் தெரிவித்துக் கொள்றோம். அதே போல ஐயாவினுடைய வார்த்தைகள், பாராட்டுதல் எல்லாத்துக்கும் நான் மதிப்போட நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். அதே போல சந்திரலிங்கம் சார், என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சார். முகம் இன்றைக்கு இணைய சிக்கலும் சூழ்நிலை சரியில்லாதாலதான் முகம் காட்டையில, மற்றபடி பேத்தாளை பொது நூலகத்தினுடைய முகநூல் தளங்கள்ல என்னுடைய வேறு வேறு புத்தகங்கள் வாசிப்பை ஏற்படுத்துகிற விதமாக நூலரங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதையும் பார்த்தா உங்களுக்கு என்னை பற்றி ஒரு அடையாளத்தை நிச்சயமாக உங்களால் பெற முடியும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப என்னை பற்றியதான சில விஷயங்கள் அடிக்கோடிட்டு பேசியமைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமும் நன்றியும் மகிழ்வும். அதோடு கூட இந்த நல்ல வாய்ப்பை தொடர்ச்சியாக நாம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் என்னைய போல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் இதே போல இந்த அனுபவசாலிகளுக்கு முன்னால நாங்க வெளிக்காட்டுறதுல பேத்தாளை பொது நூலகத்துடைய வாசக வட்டம் என்ற சார்பாக ஒரு பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. நன்றி தமிழர். அனைவருக்கும் நன்றி. பேத்தாளை பொது நூலகத்தின் விபுலானந்தர் வாசகர் வட்டம் நடாத்துகின்ற நிலாமுற்ற இலக்கிய சங்கம நிகழ்வானது இன்றைய தினம் 43வது நிலாமுற்றத்தினை நடாத்தியிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் எழுத்தாளர் அங்கன் அவர்களது தூண்டில் குழு என்னும் சிறுகதை தொகுப்பு தொடர்பான ஒரு வாசிப்பு அனுபவமாக இந்த நிலாமுற்றம் அமைந்திருந்தது. எதிர்வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று எமது நிலாமுற்றம் மிகவும் சிறப்பாக நூலக முற்றத்திலும் இணையமூடாகவும் இடம்பெற்று எங்களது உள்ளூர் வாசகர்கள் மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களை இணைத்துக் கொண்டு, கலை நிகழ்வுகளை இணைத்துக் கொண்டு சிறப்பாக இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.